தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப நம்ம பரமனும் இளமதியும் சேர்ந்து சித்தார்த் நளினிக்கு முதலுதவி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்ப நளினி வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் ரூம்ல தான் இருக்கிறாங்க. இந்த சித்தார்த்து போய் பார்த்த உடனே நளினி கிட்ட கோவப்படுவாப்புல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால கோவப்பட்டு நளினியை திட்டி, நீ எல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, உன்னோட தகுதிக்கு நீ போய் சமையல் கட்டில் தூங்கு அப்படின்னு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ ரூமில் பால் வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பாலை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா வெளியில் ஹாலில் நளினி உக்காந்துருக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நடந்த விஷயத்த நளினி சொல்கிறாங்க. இப்படி தப்பு பண்ணினவனை உள்ளார விட்டுட்டு நீ வெளியில் வந்து உக்காந்துருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தப்பு செஞ்சவன் ஜாலியா இருக்கான், நீ கஷ்டப்படுறியா, நீ எதிர்த்து பேசணும், இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லி பேசு அப்படின்னு நளினிய அப்படியே தெம்பேத்தி மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நளினி போய் சித்தார்த் ரூம் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. மறுபடியும் சித்தார்த் கதவை ஓப்பன் பண்ண உடனே உள்ளார போய் பெட்ல உக்காந்து, இது என்னோட ரூமு, நீ தானே தப்பு பண்ண, என்னாலாம் வெளியில போக முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு ஒரே போடா போறாங்க. நளினிய சித்தார்த்த அடிக்க போறாப்புல. ஆனா நளினி கையை தடுத்து நிப்பாட்டி, நீ என்னை அடிச்சுனா நானும் திருப்பி உன்னை அடிப்பேன், நீ என்னை அடிச்சா அது பெரிய விஷயமா போவாது, இதுவே நான் உன்னைய திரும்பி அடிச்சோம்னா உன்னால வெளியில சொல்லக்கூட முடியாது அப்படின்னு நளினி எதிர்த்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்தார்த்தால எதுவுமே செய்ய முடியல. நம்ம நளினி பெட்ல படுத்திருக்காங்க, இந்த சித்தார்த் என்னடானா கீழே படுத்துக்கிட்டாப்புல. இந்த பக்கம் நம்ம பரம தன்னோட ரூமுக்கு போய் பார்க்குறாப்புல. ரூம்ல பூவெல்லாம் வச்சு பெட்டை அலங்காரம் பண்ணியிருக்காங்கட்டுக்கு நம்ம இளமதி. ஸோ அந்த டைம்ல இளமதி அங்கே இல்லை. அதனால நம்ம பரமே அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்தில் இளமதி பரம ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. பரம அதை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா, யாரா இங்கே பூவெல்லாம் வச்சது அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி பரமன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம பரமனும் இளமதி கிட்ட தன்னை மறந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அங்கே ரஞ்சிதம் வந்துடுறாங்க. ஸோ ரஞ்சிதம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதிக்கு கோவம் வந்து ஓடி போய் ரஞ்சிதம் தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது. ஸோ இப்போ இளமதியோட அப்பாவும் அம்மாவும் இளமதியை பார்க்கறதுக்காக இங்கே கலா வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்த உடனே நம்ம இளமதியை உள்ளார அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. நளினியெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துடுறாப்புல. சித்தார்த் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைய எபிசோடில் பார்க்கலாம்.